ஹாய் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ்க்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ் அண்ட் என்னை இன்டர்வியூ எடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னையும் ஒரு செலிப்ரிட்டியாக மீடியா ஃபீல்டில் எப்படி சொல்ல ஒரு பாப்புலராக இருக்கேன் அப்படி சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி என்னை மதித்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. அப்புறம் என்னை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போது கரண்ட்டாக வந்து ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு லீட் ரோலில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் டிவியில் வர ஆஃபீஸ் சீரியல் ஃபேம் தான் விஷ்ணு. அண்ட் என்னை பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னை பற்றி சொல்லணுன்னா ஐ எம் வெரி சிம்பிள் கை. பக்கா சென்னை பையன், அதுவும் தமிழ் பையன். எல்லோரும் கலரை பார்த்துட்டு இவனை பார்த்தா நார்த் இந்தியன் மாதிரி இருக்கான், நல்லா ஹிந்தி பேசுவான் போல், பானிபூரி சாப்பிடுவான் போல் அப்படி சொல்லுவாங்க. பட் நான் பக்கா தமிழ் பையன், நல்லா ஃபுல் மீல்ஸ் சாப்பிடுவேன். ஸோ இப்படி தான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. தென் ஏன்னா ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே சென்னையில் தான் படித்தேன். அந்த லைக் 12th வரைக்கும் பாரிஸ் கார்னரில் ஒரு காலேஜ் ஹோலி ட்ரினிட்டி சொல்லிட்டு அந்த ஸ்கூல் தான் படித்தேன். காலேஜ் பார்த்திங்கன்னா என் காலேஜ் வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது, நான் விஷுவல் கம்யூனிகேஷன் தான் ஜாயின் பண்ணேன். பட் அது ஒரு ஆக்சிடென்டலாக நான் ஜாயின் பண்ணேன்னு சொல்லலாம். பிகாஸ் என்னென்னா நான் இன்ஜினியரிங் பண்ணணும் தான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கவுன்சிலிங்லாம் போட்டேன், எனக்கு லெட்டரும் வந்துச்சு. பட் என்னென்னா எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. என்னப்பா இது, அங்கேயும் போயிட்டு நம்ம அடி வாங்கிட்டு இருக்கணுமா? ஏன்னா +2 தான் வந்து செம்மடி வாங்கி தான் பாஸ் ஆனேன். எல்லாம் வந்து எப்படி மார்ஜினில் பாஸ் ஆனேன். ஸோ மறுபடியும் வந்து அதே மாதிரி 4 வருஷம் நம்மளை செம்மடி அடிப்பாங்க, அதனால் நம்ம அந்த சைட் போகக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி அப்போ தான் எனக்கு வந்து இந்த விஸ்காம் அப்படின்ற ஒரு கோர்ஸை பற்றி கேள்விப்பட்டேன். என்னென்னா விஷுவல் கம்யூனிகேஷனில் வந்து படிக்கவே வேணாமா, ஜாலியாக கேமரா கைமா சுற்றிட்டு மார்க் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னனால தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆசான் மெமோரியல் காலேஜில் வேளச்சேரியில் அங்கே தான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கு என்னடா இது வரையெல்லாம் வைக்கிறாங்க, நம்மளை எல்கேஜி மறுபடியும் அமுச்சு விட்டாங்க, நம்ம தேவையில்லாமல் இதை எடுத்துகிட்டோமோ, வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் வந்து சாப்பாட்டுக்கு சிங்கடிப்போம் அப்படிலாம் நினச்சேன். பட் அப்புறம் போக போக தான் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. பல பேர் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் வந்து விஸ்காம் படிச்சுட்டு வந்திருக்காங்க, அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்ச உடனே எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அப்புறம் எனக்கு அதில் எனக்கு அந்த கோர்ஸ் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. கோர்ஸ் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோகிராஃபி நல்லா பண்ணுவேன். ஸோ நான் நினச்சேன் ஐ வாண்ட் டு பிகம் எ வெரி குட் ஃபோட்டோகிராஃபர். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு வெங்கட்ராம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகிடலாம், அப்படியே எல்லா மாடல்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் தான் பிளான் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம ஒரு பேசிக் ஃபோட்டோகிராஃபரு, நம்மளுக்கு சும்மா ஒரு கிளிக் பண்ண தெரியும், ஃப்ரேமிங் பண்ண தெரியும், அவ்வளோதான். பட் அதில் இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் இருக்குன்றது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ தாட் ஓகே, இது இப்போ நம்ம படித்தது வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டாக பேசிக் தான், இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். ஸோ அது வந்து ஃபுல்லி டெக்னிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதில் படிக்கும்போது தான் நான் தெளிவானேன், ஓகே இதுதான் நம்ம ஸ்ட்ரென்த், இதுதான் நம்ம கோல், நம்ம இதுதான் ஆகணும் ஃப்யூச்சரில். ஐ வாண்ட் டு பிகம் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அப்படின்றது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணேன். ஒரு சேனலில் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணணும். ஸோ அந்த ரியாலிட்டி ஷோ வந்து ஊரெல்லாம் பேசணும். ஐ வாண்ட் டு பிகம் எ டேரக்டர், லைக் ரியாலிட்டி ஷோவோட டேரக்டர் ஆகணும் தான் என்னோடய பிளான் ஆக்சுவலி. இப்படி தான் என்னோடய ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு அப்போது. பட் இது என்னோடய கோல், அவ்வளோதான். அப்போ நான் இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணேன், 2-3 சீரியலில் இன்டர்ன்ஷிப் பண்ணேன், அப்புறம் ரியாலிட்டி ஷோவில் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எனக்கு ஜாப், அதான் கோர்ஸ் முடிச்சு நான் ஜாப் தேடும் போது எனக்கு பெருசாக எதுவுமே கிடைக்கல. பிகாஸ் என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்து யாருமே மீடியா பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ அதனால் நான் தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து மீடியாவில் என்ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஃபேமிலி சைடில் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நம்மளே இண்டிவிஜுவலாக ஜாப் ட்ரை பண்ணி போனால் தான் உண்டு ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நான் தீசிஸ் பண்ணேன். அதில் வந்து எப்படின்னா டாபிக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், இம்பேக்ட் ஆஃப் ரியாலிட்டி ஷோ அமாங் யூத் இன் சென்னை அப்படின்ற ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிசல்ட் வைஸ் பார்த்திங்கன்னா விஜய் டிவிக்கு தான் நிறைய
எப்படி சொல்கிறது, ஒரு வியூவர்ஸ் இருக்கும், நிறைய ஷோஸ் இருக்குது அவங்ககிட்ட. ரியாலிட்டி ஷோ அவங்க தான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. டாப் லிஸ்டட் சேனலில் நம்பர் 1 அவங்க தான் இருந்தாங்க. என்னோட ரிசர்ச்லேயும் நம்பர் 1 சேனல் வந்து விஜய் டிவி தான் வந்திருந்தாங்க. எனக்கு பர்சனலாக விஜய் டிவினா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்னென்னா விஜய் டிவியோட ப்ரோக்ராமிங் ஹெட் ரொம்ப ஒரு யங்ஸ்டரு அப்படி. ஏன்னா பிகாஸ் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது, நான் விஸ்காம் படிக்கும்போதே தெரியும் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் தான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விஸ்காம் முடித்த ஒரு யங்ஸ்டர் தான் வந்து விஜய் டிவியோட ப்ரோக்ராமிங் ஹெட்ன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பேர் தான் பிரதீப் மில்ராய் பீட்டர். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் நான் பார்த்ததே கிடையாது. பட் ஸோ இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது எப்படின்னா, எல்லோரும் சொல்லியிருக்காங்க விஜய் டிவியில் வந்து எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் என்னோடய ஃப்யூச்சர் நான் அங்கே போனேன்னா கண்டிப்பாக ஐ கேன் லைக் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ எப்படி சொல்கிறது, என்னோடய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற ஒரு சேனல் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நான் பெரிய மேஸ்ட்ரோலாம் கிடையாது. பட் ஜஸ்ட்டு எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காலேஜில் போய் சேரணும், நல்ல ஒரு ஆஃபீஸில் சேரணும் அப்படின்னு நினைப்பாங்களா. அந்த மாதிரி வந்து நான் ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் போய் சேரணும். லைக் எப்படி சொல்கிறேன், என் ஜாப் அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நான் விஜய் டிவியில் சேரணுன்றது என்னோடய ஏமாக இருந்தது. ஸோ ஆனால் எனக்கு எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது. இவங்கள மீட் பண்ணணும், இவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னோடய ரெஸ்யூம் அந்த மாதிரியான ஒரு சோர்ஸ் இல்லை. ரெஸ்யூம் நிறைய வாட்டி கொடுத்துருக்கேன், பட் அது எங்கே போகுன்னே தெரியாது. ஸோ எப்படின்னா, என்னோடய தீசிஸ் முடித்தேன்ல, அந்த தீசிஸை வந்து ஒரு வாட்டி நான் சப்மிட் பண்ணேன், அந்த சேனலுக்கு சப்மிட் பண்ணேன். பிகாஸ் அதில் எல்லா சேனலுமே வந்துச்சு. நான் ஆல்மோஸ்ட் லைக் நான் ரிசர்ச் பண்ண எல்லா சேனல்லையும் வந்து நான் எந்தெந்த சேனலை மென்ஷன் பண்ணணும், ஸோ அந்த சேனலுக்குலாம் வந்து ஒரு காப்பி கொடுத்தேன். பட் பர்சனலாக நான் கொடுத்தது வந்து விஜய் டிவிக்கு தான். பிகாஸ் அதுதான் என்ன நிறைய ஷோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போதைக்கு நம்பர் 1 ரேட்டிங்கில் வந்து ஒரு சேனல் அப்போ போயிட்டு இருக்கும்போது, ஸோ அப்போ நான் வந்து அவங்ககிட்ட கொடுத்தேன். அப்போ தான் வந்து நான் பிரதீப் மில்ராய் பீட்டர் ப்ரோக்ராமிங் ஹெட்டை நான் மீட் பண்ணேன். ஸோ தட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் மீட்டிங். ஃபஸ்ட் டைம்லேயே வந்து அவர் நான் ஒரு பெரிய ஆள், நம்மளெலாம் எப்படி மதிப்பாருன்னு நினச்சேன். பட் இஸ் ஸோ டவுன் டு அர்த். ரொம்ப ஒரு யங்ஸ்டர்கிட்ட எப்படி பேசுவான், ஃப்ரெண்டு மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படி ஜாலியாக பேசுவார் அவர். ஸோ அவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசும்போதே நல்ல ஒரு ரேப்போ பில்ட் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் வந்து நான் ரிசர்ச் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவர்கிட்ட. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் என்னமோ அவருக்கு என்கிட்ட பிடிச்சி போச்சு. ஸோ அப்போ தான் அவர் போகும்போது சொன்னார், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னேன். கோர்ஸ் முடிச்சிட்டேன் சார், லைக் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஜாபுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். எந்த ஜாப்லாம் என்ன மாதிரி ஜாப் நீ பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்டார். லைக் மீடியாவா இல்லை வேறு ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படி கேட்டார். இல்லை சார், ஐ வாண்ட் டு கெட் இன் டு சேனல்ஸ், ஐ வாண்ட் டு பிகம் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், லைக் ப்ரோக்ராம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ தான் அவர் சொன்னார், ஓகே யோசிச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் யோசிச்சுட்டு, சரி நான் உனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ண என்ன பண்ணுவேன் அப்படி சொன்னார். சார், இட்ஸ் மை ப்ளஷர் பீயிங் ஹியர். லைக் இதுக்காக தான் நான் நிறைய விஷயம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொன்னேன். சரி ஓகே, நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படி வெயிட் ஃபார் மை கால், லைக் ஒரு ரைட் டைம் வரும்போது நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படி சொன்னார். ஓகே அப்படி சொல்லி நான் போயிட்டேன். ஆனால் அதுக்காக நான் வந்து 6 மாதம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவர் கால் பண்ணார். இப்போ மீட் பண்ணும்போது லைக் இந்த மாதிரி இந்த டீமில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படி சொல்லி ஃபஸ்ட்டு நான் ஈவெண்ட் டீமில் போட்டாங்க. ஸோ அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் டெவலப்பிங் லைக் நாலேஜ் வைஸ் நான் கெயின் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நல்ல ஒரு சேனல் விஜய் டிவி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் கொடுத்தாங்க. அது ஃபஸ்ட்டு கோல் வந்து மீடியாக்குள்ளே என்டர் ஆனதுக்கு காரணம் வந்து பிரதீப் சார் தான், நான் அவர் தான் சொல்வேன். ஸோ திஸ் ஹவ் மை கேரியர் ஸ்டார்டட். அண்ட் என்னோடய ஆன்ஸ்க்ரீன் கேரியரை பற்றி கேட்டிங்கன்னா, அது ஒரு டோட்டலாக அதான் என்னோடய ஆன்ஸ்க்ரீன் என்ட்ரி பற்றி கேட்டிங்கன்னா, அது ஒரு எப்படி சொல்கிறது, அதுவும் ஒரு ஆக்சிடெண்ட் தான் சொல்ல முடியும். பிகாஸ் எனக்கு ஆக்டிங்கில் வந்து பெரிய பேஷன் லைக் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு பிகம் எ டைரக்டர், தான் என்னோடய பிளானாக இருந்துச்சு. ஸோ நான் சேனலில் சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் இருக்கார். அவர் வந்து சொல்லி ஆகணும். பிகாஸ் இஸ் மை எப்படி சொல்கிறது, ஒரு குருன்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஃப்ரெண்டாக டீல் பண்ணுவார், நல்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு. இஸ் மோர் இன்டு ப்ராக்டிக்கல். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு தான் லைஃப்பில் பெரிய ஆளாக இருக்கார், இப்போ பெரிய பொசிஷனில் இருக்கார். அவர் பேர் தான் ரமணகிரி வாசன். இஸ் விஜய் டிவி ஃபிக்ஷன் ஹெட் அவர் தான். ஸோ அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சீரியல் இருக்குது, நீ பண்ணுறியா அப்படின்னு எனக்கு ஆஃபர் பண்ணார். அது எப்படின்னா, அது ஒரு செம காமெடி. ஜஸ்ட் நான் கேபினை க்ராஸ் பண்ணும்போது என்னை கூப்பிட்டு, டேய் இந்த மாதிரி நாங்கள் ஒரு காலேஜ் ஸ்டோரி பண்ணுறோம், இதுதான் ஃபஸ்ட் அட்டம் பண்ணுறோம்,
ஸோ இதில் ஒரு கேரக்டர் இருக்குது, ஏன் நீ பண்ணக்கூடாது அப்படி கேட்டார். ஐ வாஸ் லைக், என்ன சார் சும்மா கலாய்க்காதீங்க சார். எப்போ பிகாஸ் இஸ் லைக் இன்ட்டு செம்ம ஹியூமர், அவர் எப்போவுமே கூட்டு கலாய்ப்பார். ஸோ நான் சார் சும்மா கலாய்க்காதீங்க சார் அப்படி சொல்லியிருந்தேன். அவரை வந்து இல்லை சீரியஸாக சொல்கிறேன்டா, யோசிச்சு சொல்லு, லைக் இது வந்து கனாக்குளம் காலங்கள் காலேஜ் ஸ்டோரி இதுதான் அப்படி சொல்லியிருந்தார். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டேன். போகும்போதெல்லாம் எனக்கு ஒரே மைண்ட் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. என்னப்பா அது, நம்ம பாட்டு சும்மா தானே இருந்தோம், நம்மளை பார்த்து நடிக்கிறியா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காலாம் கேட்டார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சுட்டு நைட்டில் எனக்கு தூக்கமே வரல. நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு சீரியல் தான் கூப்பிட்டாங்க, பட் நம்ம இந்த பெரிய ஒரு ட்ரீம் போயிட்டோம். இன்றைக்கி நம்ம சீரியல் பண்ணோம், நாளைக்கு நம்ம படம் பண்ணோம், இப்படி போயிட்டோம் நம்ம. ஸோ ஒரு 2 days லைக் 2 daysலாம் டைம் எடுத்துக்கல. நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் போய் சொன்னேன், சார் எனக்கு இன்ட்ரெஸ்டட் சார், நான் பண்ணுறேன். சார் ஜாப் என்ன சார் பண்ணுறது? டேய் உனக்கு நான் ஜாபும் பண்ணிவிட்டு நடிக்கவும் செய்யணுமா, உனக்கு பயங்கரமான ஆசை தான்டா அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஏதாவது ஒன்று தான் பண்ண சொன்னேன், ஒன்று நடி இல்லை வேலை பாரு, என்ன டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான் நான் வந்து ஒரு 2 days 3 days டைம் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ப்ரோக்ராமிங் ஹெட் பிரதீப் சார்ட்டை கேட்டேன். சொன்னார், ஓகே இஃப் யூ கெட்டிங் எ வெரி குட் ஆஃபர், லைக் நீ யூ கேரி ஆன் வித் தட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ அது என்னோடய டிசிஷனாக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஓகே ஐ கேன் ஸ்டார்ட் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தேன். பட் எனக்கு ஆக்டிங் பற்றி எதுவுமே தெரியாது. வாஸ் லைக் வெரி பேசிக். எனக்கு பிகைண்ட் த கேமரா எனக்கு வந்து நான் இன்னொருத்தனை வந்து கலாய்க்க சொன்னீங்கன்னா கலாய்ப்பேன், பட் இன்னொருத்தனை பற்றி எதை குறை சொன்னீங்கன்னா சொல்லுவேன் நிறைய. பட் நம்ம ஆன் ஸ்க்ரீனில் நிற்கும் போது, இப்போ நான் நின்று பேசும்போது நீங்கள் இப்போ எங்கள் டேரக்டர் இந்த நம்ம நெட் டிவி ஃபார் யூ டேரக்டர் கூட அங்கே நின்றுருக்காரு. இப்போ அவர் அங்கே சொல்லும் போது பயங்கரமாக சொன்னார். பட் இங்கே நான் நிற்கும் போது எப்படின்னா எனக்கு அந்த ஃப்ளோவில் பேசுகிறேன்னா இல்லை தப்பாக பேசுகிறேன்னான்னு தெரியாது. அந்த மாதிரி தான். லைக் ஆன் ஸ்க்ரீன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நடிக்கும் போது பயங்கர டேக்ஸு, என்னடா இது ஓடிடலாமா, நம்ம தேவையில்லாமல் உள்ளே வந்துட்டோம், நம்ம ஒழுங்காக வேலை பார்த்துருந்த ஒரு ஆள் நம்மளை கூப்பிட்டு வச்சு நடிக்கிறேன்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க அப்படின்லாம் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு என்னோடய கோஸ்டார் வந்து இப்போ பார்த்திங்கன்னா படம் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் பாலா பார்த்திங்கன்னா இந்த டார்லிங் பன்னியாரம் பத்மினியில் நடிச்சிட்டு இருந்தாப்படி, அவரும் என் கூட கோஸ்டாராக நடித்தார். அப்புறம் சத்ரியன் இப்போ நாளை இயக்குனரில் எப்படின்னா ஒரு நல்ல ஒரு டேரக்டராக ரன்னரப் அவார்டு வாங்கினா, இப்போ இஸ் லைக் இன்டூ டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து என்னோடய கோஸ்டார்ஸே வந்து எல்லாருமே இன்டூ லைக் பிக் ஸ்க்ரீன்ஸ் நவ். ஸோ இந்த மாதிரியான ஒரு பீப்புள் என் கூட நடிக்கும் போது டெஃபினட்டாக நான் அவங்ககிட்ட நான் சில விஷயம் கற்றுப்பேன். ஸோ அப்படி நான் கற்றுக்க ஆரம்பித்தது தான் என்னோடய ஆக்டிங் டோட்டலாகவே. நான் இதுக்காக நான் ஸ்கூல்ஸ்லாம் போயிட்டு இல்லை கூத்துப்பட்டு அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. பட் நான் தப்பாக சொல்ல, பட் ரியாலிட்டியில் நான் என்ன பண்ணணும் அதை நான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு டேரக்டர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்ககிட்ட நம்ம என்ன கற்றுக்கலாம், அவங்ககிட்ட நம்ம என்னெல்லாம் கெயின் பண்ண முடியுன்றது தான் நான் அது ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே நம்ம அவங்களோட நாலேஜை கொஞ்சம் நம்ம சுற்றலாம். ஸோ அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக ஒவ்வொரு டேரக்டர்கிட்ட ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் இது இருக்கும், பிஹேவியராக இருக்கும், ஆட்டிடியூட் இருக்கும். அவங்க பண்ணி வச்சுருக்க ஸ்டோரியில் வந்து அவங்க கேரக்டர் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிலாம் விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வி ஸ்டார்டட் லேர்னிங். ஒரு ஸ்கூல் போய்ட்டு நீங்கள் ஒரு நடிப்பை வந்து நீங்கள் கற்றுக்கவே முடியாது எப்போதுமே. பிகாஸ் இன்பில்ட்டாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியலன்னா அது ரொம்ப கஷ்டம். சொல்லி கொடுத்து ஒரு 5 ஸ்டெப் நட, அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பிப்பார், அப்புறம் ரைட்டில் திரும்பிப்பார், அந்த விஷயங்கள் பண்ணவே முடியாது. ஸோ பர்சனல் லைஃப்பில் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் ஆக்டிங்கில் வந்து யூ கேன் ஸ்டாண்ட். இந்த விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு இன்பில்ட்டாக. பிகாஸ் இதுதான் நான் வந்து படித்தேன். அதாவது 5 வருஷம் நான் வந்து மீடியா ஸ்டடீஸ் படித்தேன்னா இதெல்லாம் நான் படித்தேன். ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு இருக்க ஒரு நாலேஜ் வச்சு நம்ம பெருசாக பண்ண முடியுன்ற மாதிரி நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்படி தான் என்னோடய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு கனாக்காலங்கள், செகண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ். ஸோ இது வந்து ஸ்மால் ஸ்க்ரீன், நவ் இன்டூ பிக் ஸ்க்ரீன். இப்போ நான் படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என்னோடய மூவிஸ் பற்றி சொல்லணுன்னா லைக் கரண்ட்டாக நான் 2 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு படம்னு சொல்ல 2மே சைமல்டேனியஸாக சைன் ஆனது தான். பட் எது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுன்றது தெரில. பட் ஃபஸ்ட்டு படம் ஷூட்டிங் போனது அப்படி பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சிங்கம். எஸ்கேப் ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அதான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து எஸ்கேப் ஆர்டிஸ்ட். டேரக்டர் வந்து ராஜசேகர் சார் அந்த டேரக்டர். ஸோ அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கிடையாது, பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் சொல்லலாம். ஸோ அதில் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படம், அதுவும் பெரிய பேனர், ஒரு டெபியூ டேரக்டர், பட் இஸ் வெரி டேலண்டட் டேரக்டர். ஸோ அந்த படத்தில் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பிகாஸ் கோஸ்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ஆள், லைக் விமல் சார் நடிச்சிருக்காரு, அஞ்சலி மேம் லீடாக பண்ணுறாங்க. அண்ட் அதில் வந்து எப்படின்னா எனக்கு பேராக ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து மதுமிலா
மதுமிலா அவங்க பேர். அதாவது ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா என்னோடய பேரா பண்ணியிருந்தாங்க லட்சுமி. ஸோ அவங்க வந்து இதில் என்னோடய பேரா பண்ணுறாங்க. அண்ட் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. சூரிய சார் இருக்காங்க, அந்த சைடில் சூரிய சார் இருக்கார். அண்ட் காளி அண்ணா இருக்காங்க. அப்புறம் என்னோடய சைடில் வந்து நம்ம முனிஷ்காந்த் சார் இருக்கார், ராமதாஸ் அண்ணன் அவர் இருக்கார், அப்புறம் ஜேபி சார் அப்பாவை பண்ணியிருக்காரு. அந்த சைடில் ராதாரவி சார் இருக்கார். இந்த மாதிரி வந்து கேஸ்டிங் வந்து இட்ஸ் அ பிக் டீம் ஆக்சுவலி. ஸோ ஒரு பெரிய டீமு, நிறைய பேரோட ஆக்டிங்கை நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து, அதாவது ஸ்மால் ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீன் போகும்போது ஒரு பயம் இருக்கும். என்ன எல்லாமே பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இல்லை அவங்க நடிக்கும் போது நம்ம எப்படி அவங்களோட லைக் நம்ம கேரக்டராக நம்ம எப்படி பண்ண முடியும், ஏதாவது டாமினேஷன் இருக்குமா, இப்படிலாம் நம்ம ஜட்ஜ் பண்ணி மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து யோசிச்சுட்டு அங்கே ஃபஸ்ட்டு டேவே போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் தனியாக சீன் இருந்துச்சு. ஓகே, நான் நினச்சேன் எல்லாருமே இருப்பாங்க போல், நம்ம சுற்றி நின்று பார்த்து இவன் நடிக்கிறானா, நல்லா நடிக்கிறானா, இல்லை காமெடியாக நடிக்கிறானா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, தனியாக தான் இருந்துச்சு. அண்டு படம் பண்ணும்போது வேறு ஒரு தனி ஒரு என்ஜாய்மெண்ட் தான். லைக் சீரியல் டு பிக் ஸ்க்ரீன், அதுவும் இன்னும் பெரிய டீமோட பண்ணும்போது ஐ ஆம் வெரி மச் ஹாப்பி. அண்ட் இதுவும் என்னோடய ஃபஸ்ட் படம் சொல்லலாம். பிகாஸ் என்னென்னா இது என்னோடய படம், நான் லீடாக பண்ணுறேன். ஸோ இது வந்து ரிஸ்க் வந்து நான் எடுத்ததை விட லைக் எங்கள் டைரக்டர் தான் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு. டைரக்டர் நேம் வந்து சுரேஷ் சார். அவர் அதான் என்னோடய படம் அப்படி சொல்லும் போது இதில் வந்து நான் பயங்கரம் ஷையாக தான் சொல்லுவேன். பிகாஸ் இதில் நான் லீடாக பண்ணுறேன். படம் பேரும் வந்து அதுவும் வந்து நான் சொல்கிறதுக்கு பயங்கரம் ஷையாக ஃபீல் பண்ணலாம். பிகாஸ் என்னென்னா இவன் யாரென்று தெரிகிறதா படம் பேர் வந்து. இது வந்து கமலஹாசன் சார் விஷுவல் ஒன்று நடிக்குமா, அதில் ஒரு பாட்டு வரும், இவன் யாரென்று தெரிகிறதா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் என்னோடய படத்தோட டைட்டில். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் டைம் என் டேரக்டர் சொல்லும் போது ஐ வாஸ் லைக், சார் என்ன சார் என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்களா, இவன் யாருன்ட்டு தெரிகிறதா, அதுவும் கமல் சாரோட ஃபேமஸான ஒரு சாங்கு, அதுவும் அவர் எவ்வளோ பெரிய ஆள், லைக் அவர்கிட்ட நம்ம இந்த டைட்டில்லாம் வைக்கும் போது லைக் எப்படி பார்ப்பாங்க அப்படிலாம் நான் வந்து பயங்கரமாக கொஸ்டின்ஸ் கேட்டேன். லைக் இதில் விஷ்ணு, இதில் உங்கள் கேரக்டர் என்னமோ அதுதானே, ஸோ அதெல்லாம் ஒன்றும் டைட்டில்லாம் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் லீடாக பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா இது, நான் வந்து ஆஃபீஸ்லாம் பண்ணும்போது நான் நினச்சேன் ஓகே மேபி நிறைய கால்ஸ் வந்துச்சு, படம் கால்ஸ் வந்து நிறைய வந்துச்சு. ஐ தாட் ஓகே ஐ கேன் பி ஏ கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு காமெடியனாக இருக்கலாம், இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம். இப்படி தான் என்னோடய லைஃப் வந்து போகும்னு நினச்சேன். பட் ஹீரோ லைக் ஒரு லீடாக கேட்கும் போது ஐ வாஸ் லைக் சர்ப்ரைஸ்ட். ஓகே, இது சந்தோஷப்படுறதா, இல்லை இது ஏற்றுக்கலாமா, இல்லை வேணாமா, இது நம்ம சூட் ஆகுமா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள் எனக்குள்ளே இருந்துச்சு. பிகாஸ் நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்பு வந்து கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா, அப்படி இந்த மாதிரி நான் வந்து டிஸ்டர்ப் மைண்டாக தான் இருந்தேன். பட் நான் ஃபஸ்ட் டைம் நான் டேரக்டரை வந்து பர்சனலாக மீட் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் பேசும்போது இந்த விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆஃபீஸில் போய் மீட் பண்ணும்போது எனக்கு இருந்த இவ்வளோ குழப்பங்கள் வந்து கிளியர் ஆகிடுச்சு. பிகாஸ் இஸ் வெரி டேலண்டட், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டேரக்டர் சாருக்கு. லைக் சுசின் சாரோட கோ டேரக்டரு, அப்புறம் அவர் எல்லா பெரிய டேரக்டர் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட நாலேஜ் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ நான் வந்து எப்படி என்ன சொல்லுவாங்க, லைக் அதான் ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கணும்னு சொல்லுவாங்களே, இல்லை ஒரு நல்ல வாத்தியார்கிட்ட படிக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்னோடய டேரக்டர் ஒரு நல்ல வாத்தியார். ஸோ அவர்கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இவர்கிட்ட நம்ம இருக்குமா, நம்ம சேஃப் ஹேண்டில் இருக்கோம். கண்டிப்பாக நான் எந்த தப்பு பண்ணாலும் அவர் என்னை கரெக்ட் பண்ணி என்னை கரையை சேர்த்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் வந்து லைக் நான் ஒரு சேஃப் ஹேண்டில் தான் இருக்கேன். என் படமும் நல்லா வந்திருக்கு, டப்பிங் போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டிங் மோர் லைக் நிறைய ஸ்கிரிப்ட் வருது. பட் இப்போதைக்கு இல்லை, ஃபஸ்ட் நம்ம படம் வெளியில் வந்து ரெஸ்பான்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். ஸ்கிரிப்ட்ஸ்லாம் கேட்டு தான் இருக்கேன், நிறைய கதை சொல்கிறாங்க. பட் நான் வந்து ஒரு ஹியூமராகவே எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் சில ஐடியாஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு வெளியில் வந்துட்டு மக்கள் எப்படி என்னை ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். பிகாஸ் என்னென்னா ஆஃபீஸில் வந்து அவங்களால தான் நான் இன்றைக்கி இருக்கேன். பிகாஸ் ஆஃபீஸில் வந்து நீங்கள் யாரை பார்த்தாலும் வந்து வீட்டில் பாட்டியாக இருக்கட்டும், ஒரு அம்மாவாக இருக்கட்டும், ஓகேங்களா, சின்ன பசங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா சைஸ்லேயுமே எனக்கு வந்து
எனக்கு ஃபேன்ஸுன்னு நான் சொல்ல மாட்டேன் இவங்கள. பிகாஸ் நான் எல்லாருமே அவங்க வீட்டில் என்னை ஒருத்தனாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஆஃபீஸில் பண்ணும்போது நான் நடிக்கும்போது அந்த மாதிரி தான் ரியாலிட்டியாக என்ன பண்ணணுமோ அதான் பண்ணுவேன். ரொம்ப அதிகமாக சொன்னால் கூட சார் இது எனக்கு வராது சார் அப்படின்றேன். ரியாலிட்டியாக என்ன பண்ணணுமோ அந்த லெவல்லையே நான் பண்ணுறேன். ஸோ இதனால தான் என்னை இத்தனை பேருக்கு பிடிச்சதுன்னு நான் சொல்லலாம். ஸோ இவங்களால தான் நான் இன்றைக்கி நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். அது சேம் டைம் வந்து இவங்களால தான் எனக்கு படம் ஆஃபர்கள் வருது, நான் லீடாக பண்ணுறேன். ஸோ எல்லாமே உங்களுக்காக. நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தான் சொல்லணும். பிகாஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா, இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கலனா கண்டிப்பாக நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கவே முடியாது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. பார்ப்போம் என் படத்துக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையா, இது மாதிரி பல கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது. பட் நான் எதுவுமே ஓவராக பண்ணல. இப்போ படமும் நான் வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். லைக் அதே நடிக்கலை, பட் வேறு மாதிரி நடிச்சிருக்கேன். பட் என்ன பண்ணணுமோ அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஹியூமரான ஒரு ஸ்கிரிப்ட் தான். ரொம்ப ஜாலியாக இருக்கும் படம் ஃபுல்லாக. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சிரிச்சுட்டு தான் போவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படம். பார்க்கலாம் எப்படி வரப்போகுது தெரில. நீங்கள் எப்படி என்னை ஏற்றுக்க போகிறீங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஏற்றுக்கிறத வச்சு தான் அடுத்த முயற்சிகள், அடுத்த ஸ்கிரிப்ட் நான் எடுக்க போகிறேன். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. விஜய் டிவி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, நான் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்டர்நேஷ்னல் சேனல். விஜய் டிவினாலே எல்லாருமே செம சேனலில் பயங்கர இன்னோவேட்டிவாக பண்ணுறாங்களா அப்படி தான் யோசிப்பாங்க. நான் அங்கேருந்து வந்திருக்கேன். கண்டிப்பாக யாருமே டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாருமே கேட்கும்போது சந்தானம் அண்ணா வந்திருக்காங்க, சிவகார்த்தி அண்ணா வந்திருக்காங்க, இப்படிலாம் சொல்லும் போது வந்து எப்படின்னா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது, பயம் தவிர. எப்படி சொல்கிறது, அவங்களாம் வந்திருக்காங்க, அவங்களாம் படம் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. இப்போது சிவகார்த்தி அண்ணாலாம் எங்கேயோ போயிட்டார். ஸோ இவங்களாம் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அவங்க பேரை காப்பாற்றணும். ஏன்னா பிகாஸ் அவங்க ஜூனியராக நான் வந்திருக்கேன். பிகாஸ் எனக்கு தெரியும் லைக் அவங்க ஜூனியராக வரும்போது கண்டிப்பாக அவங்க பேரை கெடுக்காமல் நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்காச்சும் நான் என்னோடய அவுட்புட் கொடுக்கணும். அதான் பேரை கெடுக்காமல், அதான் சேனல் பேரும் கெடுக்காமல், எப்படி சொல்கிறது, என்ன சீனியர்ஸ் அவங்க பேரும் கெடுக்காமல் நான் வந்து அவங்க பேரை காப்பாற்றணும்னு தான் நினைப்பேன். அது மட்டும்தான். இல்லை இவங்கள மாதிரி ஆகணும், அவங்கள மாதிரி ஆகணும்லாம் எனக்கு எண்ணம் கிடையாது. பிகாஸ் வாட் எவர் இட் இஸ் அதே மை சீனியர்ஸ். லைக் சந்தானமனை பார்த்து நம்ம நிறைய என்ஜாய் பண்ணியிருப்போம், சிவகார்த்தியன் சாரை பார்த்து நிறைய என்ஜாய் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் வந்து நான் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அடுத்த இதில் நான் வரேனா அப்படின்னு அடுத்த விஷயம் லைக் அவங்களுக்கு அடுத்தபடியாக நான் பிக் ஸ்க்ரீன் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து அவங்க பேரை காப்பாற்றுவேன். லைக் அவங்க பார்த்து நல்லா பண்ணியிருக்கடா தம்பி அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். ஃபிசிக்கில் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொன்னிங்கன்னா, அந்த பெருசாக நான் வந்து டயட்டிங்லாம் பண்ணுறது கிடையாது. பட் என்னோடய ஃபிசிக்கே லீனான ஃபிசிக். பட் நான் ஜிம்மிங் பண்ணுறேன். டெய்லி ஜிம் போயிடுவேன், வாட் எவர் இட் இஸ். ஏன்னா பிகாஸ் ஜிம் போகலன்னா எனக்கு வந்து என்னடா இது அந்த டேவே முடியாத மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் ஜிம்மிங் பண்ணிடுவேன். ஸோ அதான் இப்போது எப்படி சொல்கிறது, இந்த ரொம்ப ஃபேட் ஐட்டம்லாம் சாப்பிட்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரி லைட்டாக, ஆனால் ஒர்க் அவுட்ஸ் எப்போதுமே இருக்கும். நான் கொஞ்சம் அத்லட். ஸோ அதனால் என்னோடய ஃபிசிக் வந்து நான் ஓடினாலும் சரி எனக்கு ரொம்ப டயர்ட்லாம் இல்லை. ஸோ அதனால் இப்படி தான் என்னோடய பாடியை நான் ஃபிசிக்கலாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டூ லைக் அத்லெட்டிக்ஸில் எப்படி நான் ஸ்போர்ட்ஸ் நான் கிரிக்கெட் ஆடுவேன். ஸோ அதனால் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் கிரிக்கெட் ஆடுறது, எப்படி இருந்தாலும் டெய்லி ஜிம்மிங்கில் ரன்னிங் இப்படியே போய்டும் எப்படி இருந்தாலும். ஸோ இதுதான் என்னோடய ஃபிசிக்கை வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஆனால் ஃபுட் டயட் வந்து இருக்குது. லிட்டில் பிட்டாக சப்பாத்தி இந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிறது, பெருசாக ஹெவி ஃபுட்லாம் சாப்பிட்டுக்கிறது. இதுதான் என்னோடய ஃபிசிக்கான ஒரு பயங்கர சீக்ரெட்லாம் கிடையாது. இதுதான் நான் டெய்லி ருட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். படிக்கிறதுனாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. ஸோ பெருசாலாம் படிக்க மாட்டேன். பட் என்னென்னா பேப்பர்லாம் எடுத்தால் நான் டப்புன்னு எப்படின்னா, இப்போது கரண்ட்டாக வந்து நான் பேப்பர் எடுத்தால் மெயின் பேஜ்லாம் படிக்கிறது இல்லை, கடைசி போயிடுறது. எப்படின்னா சினிமா பக்கம் என்ன படம்லாம் வருது, ஓகே இதில் யார் ஹீரோ, என்ன பண்ணுறாங்க, யார் டேரக்டர், இப்படி பார்க்குறது. ஏன்னா பிகாஸ் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும். யாரெல்லாம் என்ன படம் பண்ணுறாங்க, என்ன படம்லாம் வெளியில் வருது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப் மாறும். ஓகேங்களா, அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒருத்தர் லைஃப் மாறும், ஒருத்தர் லைஃப் இறங்கும். ஸோ இதுதான் வந்து மீடியாவோட விஷயமே. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் வளர்ச்சியுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே இந்த மாதிரி நம்மளோட படத்தோட போஸ்டரும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வாரத்தில் வருவோம். ஸோ அந்த வாரத்தில் நம்ம எப்படி போவோம், எப்படி பாசிட்டிவாக போகுமா இல்லை நெகட்டிவாக போகுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நான் எப்பவும் மீடியா சம்மந்தப்பட்ட எல்லாமே நான் வந்து அப்டேட்டடாக பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளோதான். இப்படி தான் நான் வந்து படிக்கிறது. பெருசாக நாவல்ஸ் அப்படிலாம் படிச்சிக்கிறது இல்லை.
பட் படிக்கணும் டேரக்டர் வற்புறுத்துனாங்கன்னா படிப்பேன் கண்டிப்பாக. பழைய படம்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா பிகாஸ் எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க. ஸோ அதனால் நான் உட்காந்து பார்த்துருக்கேன். பர்சனலாக நான் பார்த்ததெல்லாம் கிடையாது. பட் ஆக்டிங் ஓரியன்டாக பார்த்துருக்கேன். அதான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். மற்ற லாங்குவேஜ் படங்கள் இப்போ பார்க்குறேன் நான். நிறைய படங்கள் மலையாளம்லலாம் வந்து நிறைய நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அங்கெல்லாம் பார்த்தா நம்ம அங்கே எப்படின்னா ஸ்டோரி பேஸ்டில் தான் எடுப்பாங்க. ரொம்ப கமர்ஷியலாக இருக்காது. ஸ்டோரியை வச்சு தான் படமே இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறது, அங்கே டோட்டலாக ஃபிலிம் மேக்கிங்லாம் வேறு. ஸோ அதனால் எல்லா மூவியுமே தெலுங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும், அது பார்க்கலாம். லைக் மலையாளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிங் ஓரியன்டாக இருக்கும். அண்ட் நம்மளது சவுத் சொன்னிங்கன்னா லைக் தமிழ் படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு எல்லாமே இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, எல்லாம் பாலிவுட் அந்த ரேஞ்சு தான் நம்ம படமும். கமர்ஷியலாகவும் இருக்கும், கதை வைஸும் இருக்கும், லைக் ஆக்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இப்படி எல்லாமே ஒரு அப்டேட்டடாக இருக்கிறது. நல்ல படங்கள் வந்தால் கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ அது எந்த லாங்குவேஜ் அப்படிலாம் கிடையாது, எல்லா லாங்குவேஜுமே பார்த்துடுறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன எத்தனை படம் நல்ல படங்கள் வருதோ கண்டிப்பாக பார்த்துருவேன். அதெல்லாம் நான் வந்து டயாட் தலை ஃபேனு. நான் வந்து அஜித் சாரோட ஃபேன். ஸோ அவர் படம் எல்லாமே ஃபஸ்ட் டேவே பார்த்துருவேன். அது எப்படி என்ன வேலை இருந்தாலும் சரி. நான் காலேஜ்லாம் படிக்கும்போது நான் லீவ் போட்டு போய் பார்ப்பேன். இப்போலாம் வந்து என்ன வேலையாக இருந்தாலும் நான் எதாவது போய் சொல்லியாச்சு நான் போய் பார்த்துடுறது. நான் தலை ஃபேனு. தலையை நான் அவர் படம் ஒன்றும் மிஸ் பண்ண மாட்டேன். அண்ட் பர்சனலாக இப்போ வந்து எனக்கு தனுஷ் சாரோட ஆக்டிங் எனக்கு பிடிக்கும். பிகாஸ் அவர் ஒரு பயங்கரம் எப்படி சொல்கிறது, அவர் நின்னாலே அந்த கேரக்டராகவே இருப்பார். எந்த படம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த கேரக்டராகவே இருப்பார். அவர்கிட்டயே ஒரு நடிகன் இருக்கு, அவ்வளோ ஃபேஸ்லேயே இருக்கும். ஸோ விஐபிலாம் வந்து பயங்கரமான ஆக்டிங். எல்லா படமும் அவர் படத்தில் வந்து மரியானா இருக்கட்டும், லைக் எல்லா மூவியுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபஸ்ட்டு தலை படம் பார்க்குற மாதிரி அவர் படமும் நான் அப்படியே பார்த்துருவேன். பிகாஸ் என்னென்னா தலை படம் வந்து ஃபேனாக போய் பார்ப்பேன். இவர்தில் வந்து கண்டிப்பாக இவர் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார், ஏதாவது பண்ணியிருப்பா அப்படி. ஸோ அங்கே அவரது பார்த்தா நம்ம கண்டிப்பாக நம்ம ஏதாவது லேர்ன் பண்ணலாம், கற்றுக்கலான்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால் நான் ஒரு படம் மிஸ் பண்ணுறதில்ல, கண்டிப்பாக பார்த்துருவேன். ஸோ இவங்க 2 பேர் நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் லைக் இண்டஸ்ட்ரியில். தேங்க்ஸ் லாட் நெட் டிவி ஃபார் யூ. லைக் என்னையும் மதித்து என்னை இன்டர்வியூ பண்ணதுக்கு. அண்ட் நீங்கள் மேலும் மேலும் வளரணும். உங்கள் சேனல் வேறு லெவலில் போகணும். மறுபடியும் நீங்கள் என்னை இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் வியூவர்ஸ் மறக்காமல் பாருங்கள் என்னோடய இன்டர்வியூவை. நெட் டிவி ஃபார் யூ. இட்ஸ் ரியலி குட். தேங்க்யூ. கர்ணன் வந்து சிவாஜி சார் பண்ணிட்டார்ன்றதுனால இங்கே எல்லாருக்கும் தெரியும் சார் கர்ணன் கேரக்டர்னால் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்ன்றது. சார் ஒரிஜினல் கலர்னு ஒன்று இருக்குது. அப்போ தான் ஃபுல்லாக நடுங்கி போச்சு, பாடியெல்லாம் நடுங்கி போச்சு. நம்ம வந்து அசால்ட்டாக அவங்க முன்னாடி அந்த சீனே பண்ணி காமிச்சோம். பட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அவர் பார்த்துட்டு யூ ஆர் செலக்டட். நான் பிரியதர்ஷன் சார்கிட்ட சொல்கிறேன்.